செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் ஜீவசுரபி அத்தியாயம் 9. கல்யாணம் எப்ப அமுதாக்கா? ஆர்வமுடன் விசாரித்தாள் இனியா. நேத்து தானே பூ வச்சுட்டு போயிருக்காங்க. கல்யாண தேதி கலந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. அடுத்து வர 3 மாசத்துக்குள்ள எந்த தேதி தோது வருதுன்னு பாத்துட்டு சொல்றோன்னு மாப்பிள்ள வீட்டுல சொல்லிட்டு போயிருக்காங்க என்றாள் அமுதா. சூப்பர்க்கா, மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? சின்னதா ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ஓ, அப்ப இனி நீங்க ஹோட்டல்காரம்மான்னு சொல்லுங்க. இனியா கேலியாக சொல்ல, ஆமா போ, பெரிய ஹோட்டல் எல்லாம் இல்ல, அவரோட அப்பா வெறும் டீ கடையா வச்சிருந்ததை இவர் கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்ப சாப்பாடு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான் என்றாள். இதே பெரிய விஷயம் தானேக்கா, அவரும் அப்பா மாதிரியே டீ கடையோடு நிறுத்திடாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரே. இப்ப சின்ன கடையா இருந்தாலும் பின்னால பெரிய கடையா மாறும்கா என்றாள் இனியா. ஆமா இனியா, அவர் என்கிட்ட பேசினப்ப இன்னும் கடையை விரிவாக்கம் பண்றத பத்தி நிறைய சொன்னாரு. என்ன கூட இந்த வேலையை விட சொல்லிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு பிறகு நீ வந்து கல்லால உட்காந்துக்கோ, நான் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு என்றாள் அமுதா. எனக்கா சொல்றீங்க? அப்ப நீங்க வேலையை விட போறீங்களா? வருத்தமாக கேட்டாள் இனியா. இல்ல இனியா, நான் அவர்கிட்ட இப்போதைக்கு வேலையை விடலன்னு சொல்லிட்டேன். முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகு பாத்துக்கலான்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்பவே வேலையை விட சொன்னவரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு சும்மா இருப்பாரா என்ன? அப்ப அவருக்கு துணையா இருக்கணும்னு உங்களுக்கும் தோணும். நீங்க வராம தனியா எப்படிங்க நான் வேலை பார்க்க போறேனோ தெரியல. நேத்து ஒரு நாள் நீங்க வேலைக்கு வராமையே எனக்கு போரா இருந்தது. இனியா அவள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக அவளை பொன் சிரிப்புடன் பார்த்தாள் அமுதா. என்னக்கா சிரிக்கிறீங்க? இனியா சினங்க. என்னமோ நான் நாளைக்கே வேலையை விட போறது போல எதுக்கு இத்தனை புலம்புல? அப்படியே நான் வேலையை விட்டு போனாலும் என்ன, எனக்கு பதிலா வேற யாராவது வேலைக்கு வர போறாங்க என்றாள் இலகுவாக. ஆனாலும் உங்களை போல அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல என்றாள் முகம் சுருங்க. சரி விடு, அப்ப நடக்கிறத அப்ப பாப்போம். அமுதா சமாதானமாக சொல்ல, வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இருவரும் விடாமல் வாயடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இனியா முதல் நாள் நடந்ததை அமுதாவிடம் சொல்வோமா என்று யோசித்தாள். ஆனாலும் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை தான் பெரிதாக்குகின்றோமோ என்ற சந்தேகமும் வந்தது. ஆனால் அந்த மல்லிகையின் மனம் இன்னும் அவள் நாசியை விட்டு அகலவில்லை. அது அவளுக்குள்ளே தங்கிவிட்ட உணர்வு. அமுதாவிற்கும் அதுபோல ஏதாவது அனுபவம் நேர்ந்ததா என்று விசாரிக்க நினைத்தவள், அக்கா நேத்து என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். அப்பொழுது படார் என்று ஒரு சத்தம் கேட்க, என்ன சத்தம் அது என்று அமுதாவும் இனியாவும் மட்டுமல்லாமல் மற்ற ஆண் ஊழியர்களும் திரும்பி பார்த்தனர். சத்யபிரியனின் அறை கதவின் சத்தம் அது. அடுத்த நொடி கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்த சத்யா ஊழியர்கள் புரியாமல் முழிப்பதை பார்த்துவிட்டு, சாரி காய்ஸ், காத்துக்கு கதவு அடிச்சிருச்சு, நீங்க வேலையை பாருங்க சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டான். அவன் உள்ளே சென்றதும் இனியா மீண்டும் விட்ட பேச்சை துவங்க நினைக்க, அப்பொழுது ஒரு வாடிக்கையாளர் அமுதா இருந்த பக்கம் வந்துவிட அவர்கள் கேட்ட பொம்மையை எடுத்துக்காட்ட சென்று விட்டாள். அதனால் இனியா பேச வந்ததை பேச முடியாமல் போனது. அறைக்குள்ளோ, ஏண்டி இப்போ கதவை திறந்து மூடி விளையாடின? மனைவியை முறைத்து கொண்டிருந்தான் சத்யா. நாக்கை துருத்தி அழகு காட்டியவள், சும்மா எனக்கும் பொழுது போக வேணாமா என்றாள் அபிநயா. வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அபி, நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்க? அவன் தீவிரமாய் சொல்ல, சரி விடுங்க, ஒரு முறை சும்மா செஞ்சுட்டேன் என்றவளின் கண்களோ அங்கிருந்த கணினியின் திரையின் காணொளி வழியாக இனியாவின் நடமாட்டத்தை தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தன. ஸ்வீட் பொண்ணு. அவளின் உதடுகள் மெல்ல முணுமுணுத்துக் கொண்டன. அதை கவனித்த சத்யாவின் முகம் இறுகியது. நீ என்ன நினைச்சு இப்படியெல்லாம் செய்ற அபி? அதட்டலாக கேட்டான். என்னோட எண்ணம் செயல் எல்லாம் உங்க நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் சத்யா என்றாள். ஏன் நல்லதுக்கா? பொய் சொல்லாதடி. இப்போது கோபத்தை வெளிப்படுத்தினான். ஏன் சத்யா, நான் உங்களுக்கு எந்த நல்லதுமே செஞ்சதில்லையா என்ன? இலகுவாக கேட்டவாறு கணவனை நெருங்கினாள். பக்கத்துல வராத, செம்ம கடுப்பாவது என்றவாறு பின்னால் விலகினான். ஆஹா, நேத்து மட்டும் நீ வேணும்னு கொஞ்சம் தெரிஞ்சது, இப்ப மட்டும் என்னவா கொஞ்சலாக கேட்டாள். அது நேத்து, இது இன்னைக்கு சொல்லிவிட்டு தனது இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டான். அங்க போனா என்னால பக்கத்துல வர முடியாதா என்ற மனைவியை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்தவன், எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு போனை எடுத்து வியாபார விஷயமாக ஒருவருக்கு அழைத்து பேச ஆரம்பித்து விட்டான். உடனே கணவனை நெருங்காமல் நின்றவள் மீண்டும் கணினி திரையில் இனியாவை பார்க்க ஆரம்பித்தாள்.
கடைக்கு வந்த ஒரு குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடி அமர்க்களம் செய்து கொண்டிருக்க, தன் பக்கம் வந்த குழந்தையை பிடித்து அவள் முன் மண்டியிட்டு முகம் முழுவதும் புன்னகையில் மலர குழந்தையிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தாள் இனியா. குழந்தையும் தலையை ஆட்டி ஆட்டி அவளிடம் ஏதோ சொல்ல வெண்பற்கள் தெரிய பெரிதாக சிரித்தாள் இனியா. அவளின் அந்த சிரிப்பைக் கண்ட அபிநயாவின் முகமும் மலர்ந்தது. நிஜமாவே ஸ்வீட் பொண்ணுதான், மெச்சி கொண்டாள். அந்த குழந்தை சற்று நேரத்தில் ஒரு பொம்மையை வாங்கிக் கொண்டு தனது பெற்றோருடன் கிளம்பிய போது அவர்கள் கையிலிருந்து விடுபட்டு குடுகுடுவென இனியாவின் அருகில் ஓடி வந்து அவளை குனிய சொல்லி அவளின் கன்னத்தில் தனது குட்டி இதழ்களால் முத்தமிட்டு விட்டு மீண்டும் டாட்டா சொல்லிவிட்டு சென்றது. என்னத்தடி அப்படி பாக்குற? போன் பேசி முடித்த சத்யா மனைவியிடம் கேட்க, அதற்கு மெல்ல தன் உதடுகளை அசைத்த அபிநயா சொன்ன பதிலை கேட்டவன் முகம் இருண்டு போக, அபி கோபமாக கத்தினான். அப்போது வெளியே அவனின் அறையை கடந்து கொண்டிருந்த இனியாவின் காதில் மூடிய அறை கதவையும் தாண்டி அவன் கத்தல் கேட்க, அவளின் புருவங்கள் யோசனையுடன் சுருங்கி விரிந்தன. 2 நாட்கள் சென்றிருக்க அன்று கடையில் கூட்டம் அதிகம் இருந்திருக்கவில்லை. வேலையும் சற்று குறைவாக இருக்க அமுதாவும் இனியாவும் கடையில் ஒரு பக்கம் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அமுதா ஏதோ சொல்ல சற்று உரக்க வாய் விட்டு சிரித்திருந்தாள் இனியா. அடுத்த நொடி அங்கே விரைந்து வந்த சத்யபிரியன், என்ன நீ வேலை பார்க்க வந்தியா இல்ல சிரிச்சு விளையாட வந்தியா? எந்த நேரம் பார்த்தாலும் உனக்கு அப்படி என்ன சிரிப்பு? இனியாவை திட்ட ஆரம்பித்தான். அவன் அப்படி வேகமாக வந்ததை எதிர்பாராமல் பெண்கள் ஏற்கனவே திடுக்கிட்டு பார்த்து கொண்டிருக்க, அதோடு அவன் கடுமையுடன் இனியாவை திட்ட ஆரம்பிக்கவும் இருவருமே வாயடைத்து போயினர். அதிலும் இனியாவை சுட்டிக்காட்டி அவன் திட்டியதில் அவளின் கண்கள் ஒரு நொடி அதிர்ச்சியில் விரிந்ததென்றால் அடுத்த நொடி அப்படியே கலங்க ஆரம்பித்தன. சார், அது அமுதா ஏதோ சமாதானம் சொல்ல வர, உங்களுக்கும் தான் எப்ப பார்த்தாலும் அப்படி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இங்க வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, இல்ல பேசி விளையாட வந்திருக்கீங்களா? வேலை பார்க்க இஷ்டம் இருந்தா தொடர்ந்து வேலைக்கு வாங்க, இல்லனா இடத்த காலி பண்ணுங்க என்று அமுதாவையும் கடுமையாக திட்டினான். இதுவரை இப்படி பேச்சு வாங்கி இருக்காத அமுதாவும் கலங்கி போனாள். ஆண் ஊழியர்கள் மட்டுமில்லாது கடைக்கு வந்திருந்த 1-2 வாடிக்கையாளர்களும் அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க அவமானமாக உணர்ந்தனர். பெண்களின் முகம் அவமானத்தில் கன்றி போனது. பெண்கள் இருவரின் கைகளும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக பற்றிக் கொண்டன. அதைக் கண்ட சத்யபிரியனின் கண்கள் கோபத்தில் இடுங்கின. அவனின் கோபத்தை அதிகரிக்க விரும்பாது தனது கையை அமுதாவிடமிருந்து பிரித்துக் கொண்ட இனியா சற்று விலகியும் நின்று கொண்டாள். வேலை நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தது தங்கள் தவறுதான் என்று நினைத்த பெண்கள், சாரி சார், இருவரும் ஒன்று போல மன்னிப்பு கேட்டனர். சாரி கேட்டா மட்டும் பத்தாது, எதுக்கு இங்க வந்திருக்கோமோ அதை போய் பார்க்கவும் செய்யணும் என்றான் இன்னும் கடுமை மாறாமல். சாரி சார், இதோ. வேகமாக அமுதா பக்கத்து ரேக் பக்கம் நகர்ந்து சென்றுவிட இனியா அங்கிருந்த ரேக்கின் பக்கம் சென்றாள். அவளை கடுமையாக முறைத்துவிட்டு சென்றான் சத்யபிரியன். அவன் அறைக்குள் நுழைந்ததும், ஏன் சத்யா ஸ்வீட் பொண்ணு அப்படி திட்டினீங்க? கோபமாக கேட்டாள் அபிநயா. அவன் மனைவியை முறைக்க அவளோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், பாவம் ஸ்வீட் பொண்ணு, பாருங்க இன்னும் கூட அழுதுட்டு இருக்கா. கணினி திரையை சுட்டி காட்டினாள். அதில் இனியா தன் கண்களை துரைத்துக் கொள்வது தெரிய, அழட்டும், வேலைக்கு வந்துட்டு வேலை பார்க்காம வெட்டி அரட்டை அடிச்சா திட்டத்தான் செய்வேன் என்றான் அலட்சியமாக. அது மட்டும்தான் காரணமா? அபிநயா கைகளை கட்டிக்கொண்டு அழுத்தமாக கேட்க அவளின் அருகில் கோபத்துடன் இறங்கியவன், பெண்ணடி தெரியணும் உனக்கு? ஆமா, வேணுனே தான் திட்டினேன், இப்பதுக்கு என்ன செய்யணுங்கிற என்று கேட்டான். இது சரியில்லை சத்யா, நீங்க இப்படி பண்ணக்கூடாது அபிநயா கண்டிக்க. அப்படிதான் பண்ணுவேன், அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ண இன்னும் திட்டுவேன் என்றான் வீம்பாக. திகைத்து விழித்தவள், சத்யா ஏதோ சொல்ல முயன்றாள். பேசாத, நான் எதையும் பொறுமையா கேட்கிற நிலைமையிலே இல்ல என்றவன் இருக்கையில் தொய்ந்து போய் தொப்பென்று அமர்ந்தான். ஏன் சத்யா இப்படி? அவள் ஆரம்பிக்க, பேசாதேன்னு சொன்ன என்று கத்தினான். கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் அபிநயா. அன்று முழுவதும் மட்டுமல்ல, அடுத்து வந்த நாட்களிலும் சத்யபிரியனை யாராலும் இலகுவாக நெருங்க முடியவில்லை. ஒருவித கோபத்தில் கனன்று கொண்டே இருந்தான். ஊழியர்கள் அனைவரும் அவன் கோபத்திற்கு பயந்து யாரும் யாரிடமும் பேசாமல் வேலையை மட்டும் சிரத்தையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அதிலும் இனியா தன்னுள் தன்னை குறுக்கிக் கொண்டாள். அவனிடம் மீண்டும் பேச்சு வாங்கியதை அவளால் தாங்கவே முடியவில்லை. முகம் பொலிவிழந்து போய் சுற்றி கொண்டிருந்தாள். அவளை அப்படி பார்த்து வருந்தியது என்னவோ அபிநயாதான். கூடவே கணவனின் இந்த கோபத்திற்கு தான் காரணம் என்று அவளுக்கு நன்றாக புரிந்தே இருந்தது. அதற்காக எல்லாம் அவள் அலட்டிக்கொள்ளவே இல்லை. சில நாட்கள் அப்படியே சென்றிருக்க இனியாவும் அமுதாவும் வழக்கம் போல கடை அடைப்பதற்கு 10 நிமிடங்கள் முன்பாக கிளம்பி சென்றிருந்தனர். அன்று கடையில் புது சரக்கு வந்து இறங்குவதாக இருந்ததால் ஆண்களை மட்டும் இருக்க சொல்லியிருந்தான். சற்று நேரத்தில் அதுவும் வந்துவிட ஆண் ஊழியர்களை புது சரக்கை எடுத்து வந்து கடையில் வைக்கும்படி சொன்னான். அவர்களும் அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்க அதை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த சத்யா பொருட்களை இறக்கி வைத்ததும் வண்டிக்கு பணம் தர வேண்டியது இருக்கும் என்பதால் கால் சட்டையில் இருந்த பர்ஸை எடுக்கப் போனான். அப்பொழுதுதான் பர்ஸ் அங்கு இல்லாதது அவனின் கவனத்தில் வந்தது.
சற்று முன் அறைக்குள் இருந்தபோது எதற்கோ பர்ஸை எடுத்ததும் அதை மீண்டும் கால் சட்டையில் வைக்காமல் மேஜையின் மீது வைத்துவிட்டு வந்ததும் ஞாபகத்தில் வர பணத்தை எடுக்க தனது அறைக்கு சென்றான். அங்கோ அபிநயா அறைக்குள் அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக நடந்து கொண்டிருந்தாள். அவளை பொருட்படுத்தாமல் அவன் மேஜையில் இருந்த பர்ஸை எடுக்கப் போக, சத்யா வந்துட்டீங்களா? நானே உங்களை தேடி வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அவன் எதிரே வந்து பரபரப்பாக உரைத்தாள். நம்ம அப்புறம் பேசலாம் அபி, இப்ப எனக்கு வேலை இருக்கு. சாமான்லாம் இறக்கி முடிக்க போறாங்க, வண்டிக்கு பணம் கொடுக்கணும். மனைவியை விட்டு விலகி செல்ல அவனை செல்ல விடாமல் வழி மறித்தவள், அதெல்லாம் நீங்க அப்புறம் பாருங்க, இப்போ உடனே வீட்டுக்கு போயாகணும் என்றாள் படபடப்பாக. என்ன விளையாடுறியா? நான் தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. சட்டென்று கோபப்பட்டான். என் மேல நீங்க எப்ப வேணாலும் கோவப்பட்டுக்கோங்க, ஆனா நான் சொல்றத முதல்ல கேளுங்க என்றாள் பிடிவாதமாக. அலுப்புடன் பெருமூச்சு விட்டவன், ஏண்டி அநியாயம் பண்ற? வேலை இருக்குன்னு சொல்றேன் தானே, புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன அவசரம் இப்ப உடனே வீட்டுக்கு போகணும்னு துடிக்கிற? எரிச்சல் மேலிட கேட்டான். நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா சத்யா? எனக்கு என்னமோ ஏதோ கெட்டது நடக்க போதுன்னு மனசு சொல்லுது. நாம இப்போ இங்கிருந்து கிளம்பியே ஆகணும் சத்யா, தீவிரமாக உரைத்தாள். என்னடி சொல்ற என்றவன் அவளை புரியாமல் பார்க்க, அவனுக்கு விளக்கம் சொல்லும் நிலையில் எல்லாம் அவள் இல்லை. உடனே அங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தாள். அவளின் பிடிவாதத்திற்கு அவன்தான் அசைந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. வர வர நீ பண்றத புரியவே மாட்டேங்குது. புலம்பிக் கொண்டே பர்சையும் கார் சாவியையும் எடுத்துக்கொண்டு மனைவியுடன் அறையை விட்டு வெளியே வந்தான். அப்போது எதிரே வந்த ஜெகன், சார் எல்லாம் இறக்கி வச்சிட்டோம், வண்டிக்கு பணம் கொடுக்கணும் என்றான். பர்சிலிருந்து பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்த சத்யா, நான் இப்ப அவசரமா கிளம்ப வேண்டியிருக்கு ஜெகன், வண்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, நான் கடையை மூடிட்டு கிளம்புறேன் என்று அவனையும் மற்ற ஊழியர்களையும் அனுப்பி வைத்துவிட்டு கடையை மூடிவிட்டு கிளம்பினான். அப்படி என்ன தலை போற காரியம்னு இப்படி நான் அவசரமா இழுத்துட்டு போறியோ தெரியல. மனைவியை கடிந்து கொண்டே காரை எடுத்து சாலையில் செலுத்தினான். அவளோ அதையெல்லாம் கவனிக்கவே இல்லை. சாலையின் இரு பக்கமும் கவனமாக பார்த்து கொண்டே வந்தாள். அவளின் கண்கள் பரபரப்பாக எதையோ தேடி அலைந்தன. மனைவியை திரும்பி பார்த்தவன் அவளின் செய்கையின் காரணம் புரியாமல் முழித்தான். திருப்புங்க சத்யா, இந்த பக்கம் வண்டியை திருப்புங்க திடீரென அலறினாள். அபி என்னடி? திடுக்கிட்டு வண்டியை நிறுத்தினான். அச்சோ, வண்டியை சீக்கிரம் எடுங்க சத்யா, இந்த பக்கம் போங்க என்றொரு கிளை சாலையை காட்டினாள். அவள் சுட்டிக்காட்டிய சாலையை பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அது அவர்கள் வீடு செல்லும் சாலை அல்ல. அதில் ஏன் போக வேண்டும் என்கிறாள்? அதுவும் இல்லாமல் அந்த கிளை சாலையில் விளக்குகள் இல்லாமல் இருட்டாக இருந்தது. அவன் யோசித்துக் கொண்டிருக்க அபிநயாவோ அவனை யோசிக்கவே விடவில்லை. வண்டியை அச்சாலையில் செலுத்த சொல்லி அவனை படுத்தி எடுத்தாள். அவளின் கத்தல் தாங்காமல் வண்டியை எடுத்து கிளை சாலையில் விட்டான். சீக்கிரம் போங்க சத்யா துரிதப்படுத்த, எதற்கென்று புரியாவிட்டாலும் அவள் சொன்னதை செய்தான். அந்த கிளை சாலையில் வாகன போக்குவரத்து அவ்வளவாக இல்லை. வீடுகளும் கூட அவ்வளவாக இருக்கவில்லை. இங்க எதுக்கடி இப்ப போயிட்டு இருக்கோம்? பல்லை கடித்து கேட்டவாறு அவன் காரை செலுத்திக் கொண்டிருந்த போது, அதோ அங்க இருட்டுக்குள் எங்கோ சுட்டிக்காட்டி திடீரென கத்தினாள் அபிநயா. அங்க என்னடி? கேட்டுக்கொண்டே காரின் வெளிச்சத்தில் பார்த்தவன் மிரண்டுதான் போனான். உடை ஆங்காங்கே கிழிக்கப்பட்டிருக்க தலை தெறிக்க காரை நோக்கி கையை காட்டி நிறுத்த சொல்லிக் கொண்டே ஓடி வந்து கொண்டிருந்தாள் இனியா. பின்னாலேயே அவளை துரத்திக் கொண்டு ஓடி வந்து கொண்டிருந்தனர் இரு ஆடவர்கள். அத்தியாயம் 10. வேலை முடிந்ததும் அமுதாவுடன் மாலில் இருந்து வெளியேறிய இனியா பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள். அமுதா செல்லும் பேருந்து எதிர் சாலையில் வந்து நிற்கும் என்பதால் இனியாவிடம் விடை பெற்று அவள் சாலையை கடந்து எதிர் சாலைக்கு சென்றுவிட, இனியா மட்டும்தான் வழக்கமாக செல்லும் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி சென்றாள். வழக்கம் போல் வரும் பேருந்திற்காக காத்திருக்க அன்று பேருந்து உடனடியாய் வந்த பாடில்லை. ஆட்களோடு நின்று காத்திருக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த ஆட்களிடையே சலசலவென்று பேச்சுக்குரல் கேட்க, என்னவென்று அவர்கள் பேச்சில் கவனத்தை வைத்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. அவள் வழக்கமாக செல்லும் பேருந்து வழியில் பிரேக் டவுன் ஆகி நின்று விட்டதாக தெரிய வர, அந்த பேருந்துக்காக காத்திருந்த மக்கள் வேறு பேருந்து பிடித்து மாறி மாறி சென்று விடலாம் என்று சிலர் சென்றுவிட, சிலர் ஆட்டோ பிடித்து சென்று விடலாம் என்று ஒவ்வொருவராக கலைய ஆரம்பித்தனர். சட்டென்று முடிவெடுக்க முடியாமல் திகைத்து நின்றாள் இனியா. சில நொடிகள் எப்படி செல்லலாம் என்று யோசித்தாள். 2 பேருந்து மாறி செல்ல வேண்டும் என்றால் அலைச்சலும் நேர தாமதமும் ஆகும். ஏற்கனவே வயிறு பசியில் கூப்பாடு போட்டது. அதோடு காலையிலிருந்து வெகு நேரம் நின்றிருந்ததால் கால்கள் வேறு கடுத்தன. நிச்சயமாக 2 பேருந்துகள் மாறி செல்ல உடலில் வலு இல்லை என்பதை உணர்ந்தவள் பேசாமல் ஆட்டோ பிடித்தே செல்லலாம் என்று முடிவுக்கு வந்தாள். ஆனால் ஆட்டோவிற்கு பணம் அதிகம் செலவாகும் என்று வேறு மனதை போட்டு உறுத்தியது. அப்பொழுது எதிர் திசையிலிருந்து சாலையை கடந்து விடுவிடுவென்று நடந்து வந்த அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்றால் ஒரு நடுத்தர வயது பெண். இனியா ஏதாவது ஒரு ஆட்டோவை நிறுத்தலாம் என்ற எண்ணத்தில் கடந்து சென்ற வாகனங்களை பார்த்து கொண்டிருக்க எந்த ஒரு ஆட்டோவும் வரும் வழியை காணவில்லை. ஒரு 5 நிமிடம் கடந்து சென்றிருந்த நிலையில் அந்த நடுத்தர வயது பெண் மெல்ல இனியாவின் அருகே வந்தாள்.
நான் அந்த ஏரியாவுக்கு போகணும். ஆனா ஒரு பஸ்ஸையும் காணோம். பஸ் எப்போ வரணும் உனக்கு தெரியுமாமா? இனியாவிடம் விசாரித்தாள். அந்த பெண் சொன்ன ஏரியா இனியா செல்லும் ஏரியாதான். அந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு இப்பதான் யாரோ வந்து தகவல் சொன்னாங்க. அதனால அந்த பஸ்ஸுக்கு போக இருந்த ஆளுங்க எல்லாம் ஆட்டோ பிடிச்சும் வேற பஸ் பிடிச்சும் போயிட்டாங்க. நானும் அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணேன். இப்ப வேற வழி இல்லாம நானும் ஆட்டோல போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் என்றாள். பிரேக் டவுன் ஆயிடுச்சா? அச்சோ, நான் அந்த பஸ்ஸை நம்பிதானே இருந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு ஆட்டோவுக்கு கொடுக்க அவ்வளவு காசும் கையில இல்லையே. அந்த பெண் தனியாக புலம்பிக் கொண்டாள். இனியாவிற்கு அந்த பெண்ணின் நிலை புரிந்தது. சற்றுமுன் தானும் ஆட்டோவிற்காகும் செலவை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது ஞாபகத்தில் வந்தது. ஆனாலும் ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் சாலையில் வரும் ஆட்டோக்களை நிறுத்த முயன்று கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு ஆட்டோ பேருந்து நிறுத்தத்தை நெருங்கி வர கையை காட்டி நிறுத்த முயன்றாள். அதை கவனித்த அந்த பெண், எம்மா நீயும் அந்த ஏரியா தானே போற, நானும் அங்கதான் போகணும். என்கிட்ட ஆட்டோவுக்கு அவ்வளவு காசு இல்ல. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஆட்டோல போலாம். ஆளுக்கு பாதி காசு கொடுக்கலாம். என்ன சொல்ற? அவள் ஆட்டோவில் ஏறி சென்று விடுவாளோ என்று அவசரமாக கேட்டாள். உடனே சம்மதம் சொல்ல இனியாவிற்கு யோசனையாக இருந்தது. அந்த ஆட்டோவும் இனியா கை காட்டியதால் அவர்கள் அருகே வந்து நின்றுவிட, எம்மா வீட்ல என் 2 புள்ள எனக்காக காத்திருக்கு. நான் சீக்கிரம் வீடு போய் சேரலனா என் புள்ள தவிச்சு போயிடும். பிளீஸ்மா கொஞ்சம் தயவு பண்ண. அவள் கெஞ்ச ஆரம்பிக்க இனியாவிற்கு இரக்கம் சுரந்தது. பணப்பற்றாக்குறையால் இனியா எத்தனை நாட்கள் தவித்திருக்கின்றாள். இப்பொழுதும் கூட அவள் வாழ்வில் பெரிதாக மாற்றம் வந்துவிடவில்லைதான். அந்த பெண்ணிற்கும் இப்பொழுது தன்னைப் போலவே ஒரு நிலை எனும்போது ஏன் உதவி செய்யக்கூடாது என்று தோன்ற, ஆளுக்கு பாதி பணம் கொடுக்கலாம் என்ற முடிவுடன் இருவரும் அந்த ஆட்டோவில் ஏறினர். ரொம்ப தேங்க்ஸுமா, உனக்கு புண்ணியமா போவோம் என்றாள் அந்த பெண். இதழ் பிரியா புன்னகையுடன் அமைதியாக வந்தாள் இனியா. ஆனால் உடன் வருபவளும் அமைதியாக வர வேண்டுமல்லவா? நீ எங்கம்மா வேலை பாக்குற? அந்த ஏரியால உன் வீடு எந்த தெருவுல இருக்கு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்பது போலான கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்தாள். இதனடா வம்பு என்று கடுப்பாக வந்தாலும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி சில கேள்விகளுக்கு மழுப்பலாக சொல்லி சமாளித்தாள் இனியா. அப்படியும் விடாமல் அவள் தொணவென்று பேசிக்கொண்டே வர இனியாவிற்கு எரிச்சல் வந்தது. கண்களை மூடி பின்னால் தலையை சாய்த்து கொண்டவள், எனக்கு லேசா தலைவலியா இருக்குங்க, பக்கத்துல வந்ததும் சொல்லுங்க என்றாள். அப்பெண்ணின் பேச்சிலிருந்து தப்பிக்கவே கண்களை மூடிக்கொண்டாலே தவிர தூங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவில்லை. ஆனால் பகலில் வெகு நேரம் நின்றிருந்த அலுப்பும் இரவு பயணத்தில் வீசிய குளிர் காற்றும் அவள் கண்களை அசத்து வைத்திருந்தது. அதன் பலன் அவளை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்வுகளை கவனிக்க தவறிப்போனாள். அந்த பெண்மணியும் ஆட்டோ ஓட்டுநரும் ஏதோ கண்களாலேயே ரகசியம் பேசிக் கொண்டதும் ஆட்டோ வழி மாறி இருட்டிய கிளைசாலைக்குள் திரும்பியதையும் அவள் உணராமல் போனதின் விளைவை சில நொடிகளிலேயே எதிர்கொண்டாள். ஆட்டோ ஒரு விளையாட்டு மைதானத்தை நெருங்கிய போது வேகம் குறைய இருட்டுக்குள் இருந்து வந்த ஒருவன் ஆட்டோவை நெருங்க, அதே நேரம் கூட வந்த பெண்மணி ஆட்டோவிலிருந்து லாவகமாக இறங்கிக் கொள்ள வந்தவன் உள்ளே ஏறிக்கொண்டான். அந்த பெண் விடுவிடுவென்று இருட்டுக்குள் சென்று மறைந்து போனாள். இதெல்லாம் கன நேரத்தில் நடந்து முடிய தன் அருகே உணர்ந்த லேசான அதிர்வில் கண் விழித்த இனியா, வந்துட்டோமா கேட்டுக்கொண்டே அருகில் திரும்பி பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அந்த பெண் அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு ஆடவனை நிச்சயமாக அவள் எதிர்பார்க்கவில்லை. ஏய், யார் நீ? அந்த லேடி எங்க? அதிர்ந்து கேட்டவளை பார்த்து வக்ரமாக சிரித்தனர் அந்த ஆடவனும் ஆட்டோ ஓட்டுநரும். அவளும் எங்க கூட்டாளிதான், எங்க கிட்ட அவனை பத்திரமா விட்டுட்டு போயிருக்கா. நக்கலாக சிரித்தபடி சொன்ன ஓட்டுநரை மிரண்டு போய் பார்த்தாள். என்ன சொல்ற நீ? திணறியபடி கேட்டவளுக்கு சுற்றுப்புறம் உரைக்க, ஏய் வண்டியை நிறுத்து கூச்சலிட ஆரம்பித்தாள். ஏய் வாய மூட்ரி. அருகில் இருந்தவன் அவளை பலார் என்று ஒரு அறை விட உதடு கிழிந்த ரத்தம் வர ஆரம்பித்தது. முதல்ல அவ வாயும் கையும் கட்டுமச்சி. நம்ம சிங்காரி இவகிட்ட வாயை கொடுத்து வாங்கினதுல இவ செம்ம ஃப்ரெஷ் பீஸ்னு தெரிஞ்சது. இவளை கை மாத்தி விட்டா சொல்லையா அல்லலாம். ஓட்டுநர் ஆசை மின்ன சொல்ல அருகில் இருந்தவனுக்கு வேறு விதமான ஆசை மின்னியது. இனி அவை செயல்பட விடாமல் அவளின் துப்பட்டாவாலையே சுற்றி வளைத்து வாயையும் கையையும் கட்டியவன், என்ன மச்சி சொல்ற, ஃப்ரெஷ் பீஸா? அப்ப ருசி பாத்துடலாமா? ஆசை மின்ன கேட்டான். அடே முட்டா பீஸு, நமக்கு ருசி பார்க்க பொண்ணா இல்ல, ஆனா அவளுகளுக்கெல்லாம் இவ்வளவு கிராக்கி இல்ல. ஃப்ரெஷ் பீஸ்னா அதுக்கே தனி ரேட்டு. எல்லா நேரமும் இப்படி நமக்கு லக்கடிக்காது கடிந்து கொண்டான் ஆட்டோ ஓட்டுநர். அதே தாண்டா நானும் சொல்றேன், எல்லா நேரமும் நமக்கு ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்காது. எத்தனை நாளைக்கு தான் வத்தலும் தொத்தலுமா மட்டும் கை பாக்குறது? நாமளும் தான் ஃப்ரெஷ் பீஸை ருசி எப்படி இருக்குன்னு பாத்துடலாமே என்ற ஆடவனின் கண்களில் காம வெறி கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் பேச்சை கேட்டு கண்களை விரித்து அதிர்ச்சியை வெளிப்படுத்திய இனியா தன்னை அவனிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் அவனின் பிடி வலுவாக இருந்தது. அவளின் திமிரல் எதுவும் அவனிடம் வேலைக்காகவில்லை. தனது கூட்டாளி சொன்னதை கேட்டதும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் ஆசை வந்தது. நீ சொல்றதும் சரிதான் மச்சி, எப்பவும் அடுத்த பயல்களுக்கு அடிக்கிற லக்கு இந்த முறை நமக்கு தான் அடிக்கட்டுமே. அவனுடன் கூட்டணி போட்டான். அப்ப வண்டி ஒரு நல்ல இடத்துக்கு விடு, நம்ம வேலையை முடிக்கலாம். அந்த ஆடவன் துரிதப்படுத்த, அதுக்கு எங்கேயோ போவேனா மச்சி, இந்த மைதானத்தை சுத்தி போனா ஒரு புதர் இருக்கு, அந்த பகந்த நேரம் ஒரு நாயும் வராது, அங்க தள்ளிட்டு போயிடலாம் என்றான்.
நல்ல ஐடியா, சீக்கிரம் ஆட்டோ வாங்க விடு என்றதும் ஆட்டோ மைதானத்தை சுற்றி சென்றது. அதன் பின் நடந்தவை எல்லாம் இனியா கற்பனையிலும் நினைக்காதவை. அந்த புதருக்குள் இருவரும் சேர்ந்தவளை இழுத்து சென்று நாசம் செய்ய முயல எவ்வளவோ போராடினாள். ஆனால் இரு ஆடவர்களிடம் அவளின் வலுவிழந்து கொண்டிருந்தது. மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அங்கிருந்து தப்பி செல்ல வேண்டும் என்று அவளின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு எப்படியோ அரும்பாடுபட்டு அவர்களிடமிருந்து திமிரி வெளியேறி தப்பித்து மைதானத்தை விட்டு ஓடி வந்தாள். அப்பொழுது வாகனமே செல்லாத சாலையில் வந்த ஒரு காரின் வெளிச்சத்தைக் கண்டு கைகளை தூக்கி வண்டியை நிறுத்த சொன்னாள். அவளின் நல்ல நேரமாக அந்த காரும் நின்றது. காரிலிருந்து இறங்கியவன் சத்யபிரியன்தான் என்பதைக் கண்டதும் அவள் அந்த நேரம் அடைந்த நிம்மதிக்கு அளவே இல்லை. சார், சார், காப்பாத்துங்க சார். அவனின் அருகே உடை கிளிய ஓடி வந்தவளை கண்ட சத்யபிரியன் வெகுவாக அதிர்ந்து போயிருந்தான். அந்த இருவரும் அவளின் பின்னால் துரத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தனர். சீக்கிரம் சத்யா, சீக்கிரம் 2 பேரும் வண்டியில ஏறுங்க. காருக்குள் இருந்து கத்திய மனைவியின் குரல் சத்யபிரியனை உசுப்பியது. ஏ நில்றே. டே, யார்ரா நீ? ஒழுங்கா போயிரு. கத்திக்கொண்டே இருவரும் ஓடி வந்தனர். சத்யாவின் அருகில் வந்திருந்த இனியா அவனின் முதுகுக்கு பின் ஒளிந்து கொண்டு, காப்பாத்துங்க சார், இங்கிருந்து போயிடலாம் சார் என்று கதறினாள். அந்த கயவர்கள் அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்த நொடியில் சட்டென்று தனது கைபேசியை எடுத்து காரின் வெளிச்சத்தில் ஓடி வந்து கொண்டிருந்தவர்களை புகைப்படம் எடுத்துக்கொண்ட சத்யா அடுத்த நொடி காரின் பின் கதவை திறந்து இனியாவை ஏற்றிவிட்டு தான் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து விரைந்து காரை எடுத்தான். டேய், நில்றா நில்றா. ஓடி வந்த இருவரும் தங்களை கடந்து சென்ற காரைத்தான் துரத்த வேண்டியதாயிற்று. கார் விரைந்து சென்று கொண்டிருக்க இனியா இன்னும் பயத்துடன் பின் கண்ணாடி வழியாக பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள். சிறிது தூரம் பின்தொடர்ந்து வந்து காரை பிடிக்க முடியாத ஆத்திரத்தில் காலை உதைத்துக் கொண்ட கயவர்கள் அங்கேயே நின்றுவிட்ட பின்புதான் நிம்மதியுடன் முன்பக்கம் திரும்பினாள். தான் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிவிட்டோம் என்பதே அவளுக்கு கனவு போல இருந்தது. இவர் மட்டும் அந்த ஆள் நடமாட்டமில்லாத சாலைக்கு வந்திருக்காவிட்டால் இப்போது என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்தாலே அவளின் மேனி நடுங்கியது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தன் நன்றியை தெரிவித்தவளின் குரலிலும் கூட நடுக்கம். கூடவே தன் உடைகள் கிழிந்திருந்த விதத்தில் கூசி போனவள் உடலை குறுக்கிக் கொண்டாள். கிளை சாலையிலிருந்து மெயின் சாலைக்கு செல்லும் வரை எதுவும் பேசாமல் வந்தான் சத்யபிரியன். பாவம் சத்யா, ஸ்வீட் பொண்ணு ரொம்ப நடுங்குறா. கணவன் அருகில் அமர்ந்து அபிநயா புலம்பிக் கொண்டே வர காரை ஓட்டிக்கொண்டே முன்னால் மடித்து வைத்திருந்த ஒரு துவாலையை எடுத்து பின்னால் நீட்டி, இத போத்திக்கோ என்று கொடுத்தான். வேகமாக வாங்கி அவள் தன்னை மறைத்துக் கொள்ள, என்னாச்சு? நீ எப்படி உனங்க கிட்ட மாட்டிக்கிட்ட? யார் அவனுங்க என்று விசாரித்தான். அவள் நடந்ததையெல்லாம் திக்கி திணறி சொல்ல, முட்டாளா நீ? கடுமையாய் திட்டினான். அவனின் கடுமையில் மழுக்கென்று கண்ணீர் வந்தாலும் அவன் சொன்னதும் ஒன்றும் தவறில்லையே என்று நினைத்துக் கொண்டாள். ஸ்வீட் பொண்ண திட்டாதீங்க சத்யா. அபிநயா இடையிட மனைவியை சூடாக பார்த்தவன் கண்ணாடி வழியாக பின்னால் இருந்தவளை பார்த்து, தெரியாத பொம்பளை கூட போனதும் இல்லாம தூங்குனாலாம். புத்தி உள்ளவங்க யாராவது அப்படி செய்வாங்களா? அறிவே இல்லையா உனக்கு என்று இன்னும் திட்டினான். உண்மைதான் சார், அறிவில்லாம தான் நடந்துகிட்ட. இனியா குலுங்கி அழ கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் கண்ணாடி வழியாக அவளை பார்த்து முறைத்தான். சும்மா இருக்க மாட்டீங்களா சத்யா? அவளே பாவம், அந்த அயோக்கிய ராஸ்கல் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கா. அவ்வளவு போய் திட்டிட்டு இருக்கீங்க. அபிநயா இனியாவின் அழுகையை பார்த்து கணவனை கடிந்து கொண்டாள். ஷட் அப், நீ கொஞ்சம் வாய முடியா? மனைவியிடமும் வள் என்று விழுந்தான். சார். கப்பென்று அழுகையை நிறுத்தி இனியா திணறலுடன் கேட்க, சலிப்புடன் ஒற்றை கையால் தலையை கோதி கொண்டவனிடமிருந்து அதன் பிறகு எந்த பேச்சும் வரவில்லை. அபிநயா அவனை நமட்டு சிரிப்புடன் பார்க்க மீண்டும் அவளை பார்த்து சூடாக முறைத்தான். அவள் இன்னும் பெரிதாக சிரிக்க, சிரிக்காதடி, அப்படி அந்த உதட்ட கடிச்சு வச்சிருவேன். பற்களை கடித்துக்கொண்டு மனைவியின் புறம் சாய்ந்து முணுமுணுத்தான். சத்யா, ஸ்வீட் பொண்ண பக்கத்துல வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? கணவனை கடிந்து கொண்டாள். அவ்வளவு வேணும்னா காது பொத்திக்க சொல்லு. மீண்டும் முணுமுணுக்க, சார். தயக்கத்துடன் அழைத்தாள் இனியா. என்ன? கடுமையாக கேட்டான் சத்யா. அவன் கடுமையில் அடுத்து பேச வராமல் இனியா வாயை மூடிக்கொள்ள, ரொம்ப பண்றீங்க சத்யா. அவளே எவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அவளுக்கு ஆறுதலா பேசாம சும்மா கத்திட்டே இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல என்று கணவனுடன் சண்டைக்கு தயாரானால் அபிநயா. ஆபத்துல போய் மாட்டிக்க சொல்லி நானா சொன்னேன்? அவளா போய் மாட்டிக்கிட்டா நானா பொறுப்பு? அப்படியே நீ சொன்னதான் அவளை தேடி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலலாம் என்னால ஆறுதல் சொல்ல முடியாது. இனியாவிற்கு கேட்டு விடாமல் பற்களை கடித்து முணுகினான். இவ்ளோ கல் நெஞ்சமா இருக்காதீங்க சத்யா. அவள் கணவனை கண்டிக்க அவள் புறம் திரும்பி அவளை மேலும் கீழும் பார்த்தவன், நீ என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு வரன்னு எனக்கு தெரியும்டி. உன் பப்பு என்கிட்ட வேகாது. வாயை மூடிட்டு வா, இல்லனா அவளை இங்கேயே இறக்கி விட்டுருவேன் என்றதும் கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் அபிநயா. அதன் பிறகு காருக்குள் அமைதி நிலவ இனியா தனக்குள்ளேயே மறுக்கிக் கொண்டு வந்தாள். நீ ஆட்டோல ஏறின விஷயத்த வீட்டுக்கு தகவல் சொன்னியா? விசாரித்தான் சத்யா. இல்ல சார்.
சொல்லி முடித்த நொடி மீண்டும் அவனின் கோபம் உச்சத்தில் ஏறியது. படிச்ச முட்டாள்! நைட் டிராவல்ல தனியா கிளம்புனவ வீட்டுக்கு தகவல் சொல்ல வேணாமா? இப்ப நாட்டுல என்னென்னவோ நடக்குது, அதுக்கேத்த மாதிரி உஷாரா இருக்க வேணாமா? இதெல்லாமா ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. எரிச்சல் மிளிட கத்தினான். அவன் சொன்னது சரிதான். தான் அதிக கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண் பேசிக்கொண்டே வர அவளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வந்தவள் வீட்டிற்கு தகவல் சொல்ல மறந்து போனாள். சொல்ல போனால் ஆட்டோவில் செல்வதால் வழக்கமான நேரத்தை விட விரைவில் வீடு சென்று விடலாம் என்ற நினைப்பில் சற்று அலட்சியமாகத்தான் இருந்து விட்டாள். அவளின் சிறு அலட்சியமே ஆபத்தில் கொண்டு வந்து விட்டதை காலம் கடந்து உணர்ந்து கொண்டாள். இப்பவாவது போன் பண்ணி நீ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு தகவலை சொல்லு என்றான் சத்யா. என்னோட போனு பேக் எல்லாம் ஆட்டோல போயிடுச்சு சார் என்றாள் மெல்லிய குரலில். சரிதான். தலையை அசைத்து கொண்டவன், இந்தா இதுல பேசு. தன் போனில் லாக்கை எடுத்துவிட்டு அவள் கையில் கொடுத்தான். அவள் வாங்கி தம்பி களைத்து மெதுவான குரலில் தகவல் சொன்னாள். வீட்டுக்கு வந்து கொண்டிருப்பதாக மட்டும் சொல்லி தொடர்பை துண்டித்தாள். கிளை சாலையை எல்லாம் சுற்றிவிட்டு வந்ததால் வீடு செல்ல சற்று நேரமாகியது. வீடு வந்ததும் சாலையில் வண்டியை நிறுத்தியவன், இறங்கிப்போ என்றான். என்ன சத்யா இது? அவளை தனியா போ சொல்றீங்க? நீங்களும் இறங்கி அவளை வீட்டுல விட்டுட்டு வாங்க என்றாள் அபிநயா. நீ வாய மூட்ரி, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவன் மனைவியை கடிந்து கொள்ள அவள் முகம் சுருங்கிற்று. கார் நின்றதும் கதவை திறந்த இனியா சுற்றும் முற்றும் ஆட்கள் இருக்கிறார்களா என பார்த்தாள். ஆட்கள் நடமாட்டம் தெரியாமல் போக துவாலையால் நன்றாக போர்த்திக் கொண்டே மெல்ல இறங்கியவள், தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று தனது வீட்டை நோக்கி சென்றாள். அவள் பக்கமே சிறிதும் திரும்பாமல், நீங்க செய்யறது சரியே இல்ல சத்யா. கடிந்து கொண்ட மனைவியின் வார்த்தையையும் காதில் வாங்காமல் தன் வீட்டின் முன் சென்று காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டான் சத்யபிரியன்.